ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 3/7/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். இன்றைக்கான கெஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3ஆம் தேதியிலேருந்து இந்த டேட்லேருந்து பார்த்துக்குங்க. 2, 4, 5ஆம் நாள் 735, ஒரு மாதம் கேட்பட்டு 2, 4, 5ஆம் நாள் 245, திரும்ப ஒரு மாதம் கேட்பட்டு வந்து 2, 4, 5ஆம் நாள் 116 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இதை பார்த்துக்குங்க. அது இல்லாமல் இந்த சைடு நேராக 148 3ஆம் தேதி மட்டும் ரிசல்ட் பாருங்கள். 148, 430, 650 இது இருக்கட்டும். ஸோ இதுக்கு 116க்கு இந்த இடத்துல உள்ள ஏ போர்டு நம்பர் பாருங்கள். 6ங்கிற நம்பர் நமக்கு சி போர்டு பாஸ் ஆகிருக்கும். 2 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா ஏ போர்டு பாஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு 5 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ மறுபடியும் இந்த 3 அப்படிங்கிற நம்பர் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 6ங்கிறது சி போர்டு, 2ங்கிறது ஏ போர்டு, 5ங்கிறது சி போர்டு, மறுபடியும் இந்த 3ங்கிறது ஏ போர்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குன்னு. சரிங்களா? இப்போ இந்த 148ன்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 148க்கு இந்த இடத்துல பாருங்கள் 581. சரிங்களா? இதுலேருந்து 2 நாள் கேப் விட்டு 430. ஸோ இதுலேருந்து நமக்கு 2 நாள் கேப் விட்டு 860. ஸோ இதுலேருந்து 2 நாள் கேப் விட்டு 153ன்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? ஸோ எல்லாத்துக்குமே 2 நாள் கேப்பு. ஸோ 2 நாள் கேப்பு. ஸோ இந்த இடத்துல 581க்கு 2 நாள் கேப்பு, 330க்கு 2 நாள் கேப்பு, 860க்கு 2 நாள் கேப்பு, 153 அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் அந்த 581க்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி 81 எடுத்து நமக்கு ஏசி அடிச்சிருக்காங்க. இங்கே நமக்கு வந்து பார்த்தா 30 எடுத்து நமக்கு பிசியில் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 860 அப்படிங்கிற நம்பர் நமக்கு வந்து பார்த்தோன்னா பிசி எடுத்து நமக்கு இந்த இடத்துல ஏசி எடுத்திருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு 53 எடுத்து நமக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ ஏற்கனவே நம்ம 3 அப்படிங்கிற நம்பரை வந்து பார்த்தோன்னா அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. சரிங்களா? இப்போ இந்த 53 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா என்ன நம்பர் வேணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 அப்படிங்கிற நம்பர் ஏற்கனவே எடுத்தாச்சு. சரிங்களா? அந்த நம்பர் நமக்கு ஏ போர்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு, 2 ஏ போர்டு, அடுத்து சி போர்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஏ போர்டில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது ஏ போர்டில் 3 அப்படிங்கிற நம்பர் அடித்தாங்க அப்படின்னா என்ன நம்பர் வரலான்னு பார்த்தீங்கன்னா 35 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பி போர்டில் 5 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான இன்னொரு வாய்ப்பு சொல்கிறேன் பாருங்கள். 441 ரிசல்ட்டு. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா 667. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல 5 அப்படிங்கிற நம்பர் வந்தால் கரெக்டாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 5, 6, 7 ரம்மி மாதிரி. சரிங்களா? 4, 5, 6, 7 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? இப்போது 4, 5 அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல 3. ஸோ இந்த இடத்துல 4, 6, 3. ஸோ இந்த இடத்துல 8ஆம் நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 8ஆம் நம்பர் எதனாலும் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 2, 5ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? 2, 5 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7. அந்த நம்பர் கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சி போர்டு வச்சுட்டாங்க. சரிங்களா? இப்போது 3, 5ன்னு இருக்குது. ஸோ இந்த 3, 5ங்கிற நம்பர் எடுத்து நமக்கு சி போர்டில் வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால தான் 358ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா சி போர்டுக்கு, சரிங்களா, நமக்கு சி போர்டுக்கு என்ன நம்பர் வரணும்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சாரி, டி போர்டுக்கு 1 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 1358 அப்படிங்கிற நம்பரு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு ஒரு நம்பர்ஸ் மட்டும்தான் மாற்றி அப்படியே அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 37, 15 அந்த நம்பர்ஸை 8 மட்டும் எடுத்து நம்ம 1358 அப்படின்னு சொல்லி எடுத்து ட்ரை பண்ணுறோம். ஸோ 4 டிஜிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1358 அப்படிங்கிற நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அது இல்லாமையே நீங்கள் சி போர்டுக்கு இந்த இடத்துல நம்ம கிராஸாக 7 எடுத்து நமக்கு சி போர்டு வச்சுருக்காங்களா? சரிங்களா? நம்ம 2, 5 கூட்டினாலும் 7 தான். ஸோ அதுக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நமக்கு மறுபடியும் 3, 5 அடித்ததுனால தான் இந்த சேம் பேட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்புன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல 8 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ சி போர்டும் நீங்கள் வேறு எந்த நம்பர் சொன்னாலும் எடுத்து ட்ரை பண்ணுறோம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை இந்த 7 எடுத்து நமக்கு இங்கே அடித்த மாதிரி 0 வந்து வந்துச்சுன்னா 350ன்னு வரலாம். சரிங்களா? 350 3D எடுத்து ட்ரை பண்ணுறவங்க 350, 358 அப்படி நம்பரு எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சப்போர்ட் கார்டு நம்பர் தான் சொல்கிறேன் பாருங்கள். சப்போர்ட் கார்டு நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ இதிலே டைமண்ட் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. 715, 290, 430 சரிங்களா. ஸோ இதில் 4 எடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல 9 எடுத்துகிட்டு இந்த இடத்துல 15 வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 சரிங்களா. 15 நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 நம்பர் ப்ளஸ் பண்ணால் 20, 20க்கு 5 நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 25, 25 5 நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 30. இப்போ வந்துட்டு நமக்கு 15 இருக்குது, 20 இருக்குது, 30 இருக்குது, கேப்பில் 25 மட்டும்தான் இல்லை சரிங்களா. அப்போ இந்த 25 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஏபியில் 35 அப்படிங்கிற நம்பர் எடுத்தாச்சு. அப்போது 352 சரிங்களா. ஸோ 2 நம்பர் ஸ்ட்ராங்காக இந்த நம்பருக்கு டி போர்டு 7352. அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி 350, 358 சரிங்களா. இந்த 3 நம்பர்ஸ் அவங்க எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குன்னு சரிங்களா. ஸோ அது இல்லாமல் இந்த ரெகுலர் 52 25 அப்படிங்கிறது நம்மளுடைய ரெகுலர் ஃபாலோயிங் நம்பர் தான் சரிங்களா. கம்பல்சரி நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சரிங்களா. ஸோ போர்டு பிளேயர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே 7க்கு நான் சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல நமக்கு 7 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். எந்தன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 241 அடிச்சப்போ மொத்தம் டோட்டல் புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா 7 அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு லாஸ்ட்டில் 30ஆம் தேதி அடிச்சிருந்தாங்க சரிங்களா. அதுக்கப்புறமா அடித்த இந்த 1 5 டோட்டல் பண்ணால் 6 அந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அடித்தாங்க. போர்டு பிளேயர்ஸாக இருக்கவங்க இந்த மாதிரி பேட்டர்னை வந்து எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்லாம் வந்து பார்த்தா குறைஞ்சபட்சம் 6 அல்லது 7 நாளுக்குள்ளே வந்துடும். நீங்கள் பர்டிகுலராக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி கம்மியான நம்பர்ஸ் இருந்தால் சீக்கிரமாக வருதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. இந்த இடத்துல பாருங்கள் 016, 071, ஸோ 71க்கு 8, 016க்கு 7, அதில் 7லாம் வந்து ஒரு சில டைம் வந்து பார்த்தோன்னா சீக்கிரமாக அடிச்சிருவாங்க. இந்த 120க்கு நமக்கு மறுபடியும் ஒரு 120 அடித்து அதுக்கப்புறம் அதாவது 2 4 6 6 நாள் நம்ம கணக்கு மறுபடியும் இதே மாதிரி சேம் நம்பர் எடுத்து அடித்தாங்கன்னா வெயிட் பண்ணிக்கணும். ஆனால் விட்டுறாமல் எடுத்து ட்ரை பண்ணணும் சரிங்களா. அப்படின்னா அது மட்டும் தான் நமக்கு அமௌண்ட்டு கிடைக்கும். நம்ம பாதிலே விட்டோம்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்குது. இதெல்லாம் கம்பல்சரி மிஸ் ஆகாது. பார்த்திங்கன்னா 501 டோட்டல் பண்ணால் 6ங்கிற நம்பர் இங்கே வந்துருக்குங்களா. ஸோ இதுக்குமே பார்த்திங்களா இப்போ மறுபடியும் ஒரு டோட்டல் 6 வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு சேர்த்து நமக்கு இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ போர்டு பிளேஸ் ஆகியிருந்திங்கன்னா இந்த மாதிரி 9 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா. இந்த பேட்டர்னுக்கு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 7 நாள் தான் சரிங்களா. ஸோ இன்றைக்கி 352, 350, 358 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.